Guten Abend. Guten நான் Abend, Ma'am. Guten Abend. புரிஞ்சதா? முடிஞ்சுதுங்க மேம் Ma'am, உங்களுக்கு. guten Abend, ma'am. சூப்பர். Guten Abend, ma'am. Guten Abend, Edwin. பத்மபிரியாவை காணோம்? அவங்களுக்கு நாளைக்கு ப்ராக்டிகல் இருக்கு மேம். அவங்களுக்கு மட்டும் இருக்கா? சரி சரி. Yes, ma'am. வேற பேட்ச் ஓ ஓகே ஓகே. அப்போ உங்க 2 பேத்துக்கு முடிஞ்சிருச்சா? சந்தோஷம். சாட்டர்டே Saturday மட்டும் ஒன்று இருக்கு மேம். அதோட சரி ஓகே. சரி. ராஜேஷ் ஏன் நேத்து வரல? ரெக்கார்டிங்ஸ் எதுவும் பார்க்கல மேம். சாட்டர்டே சண்டே போல பார்த்துட்டு ஹோம்ஒர்க்ஸ் சப்மிட் பண்ணிடுறோம் மேம். எக்ஸாம்ஸ் சரிம்மா. போயிட்டு இருந்ததுனால. சரி ஓகே. ஓகே. நேற்று பேஷண்ட் அதிகமா இருந்தாங்க. பேஷண்ட் இருந்தாங்களா? சரி சரிப்பா. ஸோ B1 புக்ஸ் வாங்கிருங்க. ஆர்த்தி, எட்வின் எல்லாரும் மேம் வாங்கியாச்சு மேம். வாங்கிட்டீங்கல்ல? அதை பிரிண்ட் எடுத்துட்டுங்க. போட்டாச்சு. எடுத்தாச்சு மேம் பிரிண்ட். சூப்பர்ப்பா. ஃபர்ஸ்ட் லெசன் முடிச்சுட்டு செகண்ட் லெசன் வந்துட்டோம் நாங்கள். ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும்தான் நீங்க பார்க்குறேன்னா பாருங்க, இல்லைன்னா சாட்டர்டே ஃபுல்லாக எக்ஸாம் முடிச்சுட்டு கூட நீங்க பாருங்க. ஓகே மேம். பார்த்துட்டு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் டெக்ஸ்ட் மீ. இல்லைன்னா ஒரு நாள் கிளாஸ் கூட வைப்போம் வச்சுட்டு. இன்னைக்கு ஒரு கிளாஸ் நாளைவா? இன்னைக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம். ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு பண்ணுங்க. சொல்றேன், மித்ததுக்கு சொன்னேன். ஓகே. ரெக்கார்டிங்ஸ் தானே இப்போ பார்க்க முடியாதுல்ல, சாட்டர்டே தானே உங்களால் பார்க்க முடியும். அதுக்காக சொன்னேன். இப்போ வந்து இன் பிட்வீன் கிளாஸ் வந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுக்காக. நாளைக்கு கூட லீவ் தான் மேம். நாளைக்கு கூட ஒரு 2 ரெக்கார்டிங் பார்க்கறதுக்கு ட்ரை பண்றோம் மேம். பிராக்டிகல்ஸ் இல்ல பண்ணனால பிரச்சனை இல்லை. ரெக்கார்டிங் ஸ்லோவா பாருங்க. கிளாஸ் மட்டும் கூட அட்டெண்ட் பண்ணுங்க போதும். இனிமே அட்டெண்ட் பண்ணிடுவோம் மேம். ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். சரி ஓகே. சுபஸ்ரீ 9:30 தான் வருவாங்களோ? மேம் Seite Nummer 22. Okay. Kursbook. So the topic is smart owner. Smart owner na smart our house. Okay. Yeah. So this is an article from magazine. Okay. ஒரு magazineல ஒரு article போட்டிருக்காங்க. சரி. Who can read it? Where can the sun fangen? India. Yeah, ma'am. Neue Technik verändert das Wohnen. Vielleicht nutzen Sie bereits smarte Geräte zu Hause. Wir haben eine Family besucht, die ihre Zuhause zu einem externen Smart Home gemacht hat. ஒரு நியூ டெக்னிக் வந்துட்டு ஹவுசஸ்ல வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க மேம். அது பேர் வந்து ஸ்மார்ட் டிவைஸ். ஃபீலிஸ் நுட்சன்சி பெரைட் ஸ்மார்ட் கேரக்டர் ஜூ ஹவுஸ். ஸோ வீட்டில் வந்து ஸ்மார்ட்டான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் ஏதோ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஓகே. அந்த வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி வந்து சர்ச் பண்றாங்க. அந்த மாதிரி அவங்க ஸ்மார்ட் ஹோம் வந்து யார் பண்ணுவாங்களா? அதுக்காக பெசூக்ட்னா சர்ச் கிடையாது. அவங்க அந்த வீட்டை நாங்க போய் விசிட் பண்றோம். பெசூகன் இஸ் டு விசிட். ஓகே.
Suchen search, besuchen ist to visit. So wir haben eine Familie besucht. So we are visiting a family, die ihr zu Hause zu einem echten Smartphone gemacht hat. Okay. அவங்களோட வீட்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஒரு ஸ்மார்ட் ஹோமா ஸ்மார்ட் மாத்துறாங்க. ஹோமா மாத்திருக்காங்க. Okay, good. Yeah. Nächstes. Sricharan, kannst du das weiterlesen? Wir klingen. Wir klingen and der Tour one family singer in einem Neubau Berlin. Die Bewohner des Hauses sagen in jedem Jadiram auf einem Bildschirm, wer vor der Tour steht. Wenn der Besucher ihren kommen soll, often sie die Austurage berufen des Blindscreens. Wenn niemand zu Hause ist, kann man eine Videonachricht aufnehmen. Herr und Frau Singer bekommen die Nachrichten. Der Gast direkt auf ihr Handy. Mit dem Handy können die Bewohner auf den Inhalt des Kühlschranks kontrollieren. Sie sehen, was da ist und was sie noch kaufen müssen. Im ஃபுல்லா படிக்கணும். ஃபர்ஸ்ட் இத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யா. Ihr klingen and the tour von Familie Singer in einem Neubau in Berlin. அப்படின்னா என்ன? We klingen. What is klingen? Klingelனா பெல் To அடிக்கிறது. ring. Kling அதான் பெல் அடிக்கிறது. ஓகே, அப்படிங்க போச்சு. கிளிங்கன்னா என்னது? பெல் பெல் அடிக்கிறது, போன் பெல் அடிக்கிறது எல்லாமே கிளிங்கல்னு தான் சொல்லுவாங்க. பெல்லுனாலே கிளிங்கு. நாங்க யாரோட டூர்ல பெல் அடிக்கிறோம்? ஃபேமிலிய சிங்கர் அவங்களோட வீடு. ஓகே, அவங்களோட நாயபௌவின் புது வீடு, புதுவா பெர்லின்ல இருக்கிறது. தி ஓனர் திஸ் ஹவுஸ், அவங்க வீட்டுக்கு இவங்க போறாங்களா? அவங்க வீட்டுக்கு இவங்க போறாங்க. வேர் ஊர் டேர் டு ஸ்டூட். பெசூட் கிடையாது, வீட்டுக்கு போறதுக்கு. தி ஓனர் திஸ் ஹவுசஸ் அப்படின்னா the owner of the house. ஓனர் ஆஃப் த ஹவுஸ். Owner of the house sehen in jedem Raum auf einen Bildschirm. எல்லா ரூமையும் பார்த்தாங்க. sehen in jedem Raum, every roomலயும் ஒரு Bildschirm. Okay, where for their tour state. whereனா இந்த இடத்துல who state stands before the door. அப்படின்னா மீனிங் என்ன? டோர்ல ஒருத்தவங்க கிளிங்கல் பண்ணாங்கன்னா, பெல் அடிச்சாங்கன்னா, ஓகே, இப்ப நான் வந்து ஒரு பெட்ரூம்ல இருக்கேன், சரிங்களா? எனக்கு அங்க வந்து ஒரு பில் ஸ்ட்ரீம் வச்சிருப்பாங்க. பில் ஸ்ட்ரீம்னா என்ன? இப்ப நம்ம லேப்டாப்ல இருக்குல்ல ஒரு ஸ்கிரீன், அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அதுதான். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வந்து எல்லா ரூம்ல இருக்கும். அப்ப யாரு வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாங்களோ உடனே டக்குன்னு அந்த ஸ்கிரீன்ல வந்து ஓபன் ஆகி காமிக்கும் அவங்களோட ஃபேஸோட. அதுதான் where for their tour state. அடுத்து when der Besucher ihren kommen soll. அதனால யார் வந்திருக்காங்க அதுல பார்க்க முடியுமா? அது முடிஞ்சிச்சுல. when der Besucher. when der Besucherனா என்ன? when the Besucher இங்க பாருங்க, Besucherனா விசிட், Besucherனா visitor. சரியா? Besucherனா விசிட், Besucherனா விசிட்டர் பர்சன். ஓகே. Herein common soul அப்படின்னா என்னது? காமன். விசிட்டர் வீட்டுக்கு
வரவங்க. விசிட்டர்னா யாருப்பா? வீட்டை விசிட் பண்றவங்க. ஆ. அவங்க உள்ள வரணும் அப்படின்னா ஹெரைன் காமன் சோல். ஹெர் ஐன் காமன் அவங்க உள்ள வரணும் அப்படின்னா என்ன ஆகும்? ஓஃப்னன் சீதி டுவர் டுருஷ் பெருன் டெஸ் பிரின்ஸ் ஸ்ட்ரீம்ஸ். ஓகே, பெருன்னா டச். அப்ப என்ன மீனிங் வரும் சொல்லுங்க? உள்ள வர்றதுக்கு அவங்க அந்த ஸ்கிரீன்ல இது டச் பண்ணணுமா மேம்? யாரு டச் பண்ணணும்? விசிட்டர் உள்ள வரவங்க. விசிட்டரே டச் பண்ணிடலாமா? உள்ள இருக்கவங்க அந்த வீட்டு ஓனர். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க. உள்ள இருக்கவங்க தான் டச் பண்ணணும். ஓஃப்னன் சீதி ஹவுஸ் டுவர் டுருஷ் பெருரன் தேஸ் பெல் ஸ்ட்ரீம்ஸ். ஓகேவா? அந்த பெல் ஸ்ட்ரீமை டச் பண்ணாலே போதும். யாரு? வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க. ஓனர். யாருக்கிட்ட இருக்கு? வீட்டுக்குள்ள இருக்கு. சரியா? வெளியில இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குன்றதே தெரியாது. தெரிஞ்சுச்சுன்னா திருடன் கூட உள்ள வந்துருவான். சரியா? அவனே திறந்து அவனே நம்ம தான் திறக்கணும் வீட்டை. நெக்ஸ்ட் அடுத்தது when நீமான் ஜூ ஹவுஸ் இஸ். அவங்க அந்த வீடியோ மூலியமா பார்த்துட்டு அதெல்லாம் இல்ல. அதையும் ஏன் இதை ஏன் கனெக்ட் பண்றீங்க? அதோட விட்டுருங்க. அந்த சென்டென்ஸ் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்கன்னா அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. நீங்க 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்றீங்க. சரியா? அவ்வளவுதான். இதோட இது முடிஞ்சிச்சு. இப்ப when நீமான் ஜூ ஹவுஸ் இஸ் அப்படின்னா என்ன? when someone. நீமான்னா nobody. ஓகே. when nobody house is. when nobody is house. nobody is in the house. அப்ப என்ன வரணும்? common and video of name. அதுல பாக்குறதுனாலயா மேம்? when niemand zu Hause ist அப்படின்னா என்னது? ஒருத்தருமே வீட்ல இல்ல அப்படின்னா kann man eine Videonachricht aufnehmen. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? அங்க வந்து வீடியோ மெசேஜ் அனுப்பலாம். வீடியோ நாக்ரிஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். சரிங்களா? இப்ப வரலன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அப்ப நம்ம வந்து அந்த இடத்துல வீட்டுல அந்த பில் ஸ்ட்ரீம் மாதிரி வேற ஏதாவது வச்சிருப்பாங்க ரெக்கார்டிங் பண்றதுக்கு. ஓகே, நான் இந்த மாதிரி வந்திருக்கேன், உங்களை மீட் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிடலாம்? வீடியோ மெசேஜ் போடலாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ். Herr Frau Singer bekommen die Nachrichten ergänzt direkt auf ihr Handy. அந்த சிங்கர் வந்து ப்ரௌ வந்து உள்ள வராங்க. இங்க உள்ள வராங்கன்னு ஏதாவது ஒரு நிமிஷம் உள்ள வராங்கன்றக்கு என்ன வார்த்தை? பெஷ். பெஷ். நல்லா ரீட் பண்ணுங்க. பெஸ்ஸுகன் ஏதாவது வேர்ட் இருக்காங்க? இல்லைங்க. அப்ப என்ன வேர்ட் இருக்கு? பெக்காமன்ற வேர்ட் இருக்கு. பெக்காமன்னா என்ன? வரது போறதான பிக் காமன். நீங்க காமன்னாலே எல்லாத்தையும் அப்படி கனெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, பெக்காமன் அப்படின்னா கெட் ஆர் ரிசீவ். பெக்காமன்னா என்னது? கெட் ஆர் ரிசீவ். இங்க வந்து ஹெரைன் காமன். ஐன் காமன் அப்படின்னா தான் இன்கம் உள்ள. ஓகே, பெக்காமன்னா கெட் ஆர் ரிசீவ்னு இருக்கும். என்ன ரிசீவ் ஆகும்? ஹெர் உன் ஃப்ரவு சிங்கர்னா முதல்ல யாரு? அந்த ஓனர். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சிங்கர். அவங்களுக்கு என்ன வரும்? bekommen die Nachrichten மெசேஜ். இவங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனாங்கல்ல the guest. அந்த ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனது எங்க வந்துரும்? போன்ல. கரெக்ட். டைரக்ட்லா எங்க வந்துரும்? போன்ல வந்துரும். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்த சென்டென்ஸ். with them handy போன்ல வந்துரும். சரியா? அடுத்தது with the handy be all 7. அதனால ரீட் பண்ணுங்க. ஏன் எல்லாத்தையும் பெசூகன் சொல்றீங்க? என்ன கொடுத்திருக்காங்க? பே பெவோனர். கியோனன் தி பெவோனர். புக் இன்னும் பிரிண்ட் எடுக்கலையா நீங்க? ஆமா.
அதான் இவ்வளவு திணறீங்க ரீட் பண்றதுக்கு. நாளைக்கு எடுங்க. ஃப்ரீயா ஆ Bewohner of den inhalt des Kühlschranks kontrollieren. அந்த ஹேண்டில் என்ன பண்ணிடலாம்? பெவோனர் வந்து ஃபியூல் ஸ்ட்ரங்க்னா என்னது? ரெஃப்ரிஜரேட்டர். ஓகே, அந்த ஃப்ரிட்ஜ்ல என்னென்ன இருக்குங்கிறத கூட நான் என்ன பண்ணிடலாம்? ஹேண்டி மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ட்ரோல்ல செக் பண்ணிக்கலாம். Sie sehen Sie sagen, was da ist und was Sie noch kaufen müssen. அதுக்குள்ள என்ன இருக்கு, என்ன வாங்கணுங்கிறத என்ன பண்ணிடலாம்? இதிலே செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஒன்னொன்னா ரீட் பண்ணி புரிஞ்சுக்கணும். சரிங்களா? தெரியாத வார்த்தைகள்ல டேஷ் போட்டு அதை எழுதி எழுதி வச்சுட்டு திரும்பி ரீகால் பண்ணணும். அப்பதான் அந்த வார்த்தைகளை படிச்சு மனப்பாடம் பண்ண முடியும். சரிங்களா? நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு கதையோட படிக்கும்போது ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம் எல்லா வார்த்தையும். இப்ப இதே 10 வாரம் தனியா வந்து கிளாசர் புக்ல படிக்கிறதுக்கும் இந்த புக்ல படிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல நீங்க எழுதி வச்சு படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா படிச்சிருவீங்க. Read the next paragraph. In Fleur, there's houses. Improve des Hauses, fault ein großer Monitor auf. போதும். நீங்க போதும். கலை ரீட் பண்ணுங்க. Im Flur des Hauses fehlt ein großer Monitor auf. Alle haben ja einen anderen Tagesablauf und hier findet der Austausch der Informationen statt, erklärt Frau Singer. Das ist die Zentrale der Familie, sagte sie. Wenn man die Tür öffnet, sieht man sofort die Nachrichten der Mitbewohner. Auch das Wohnzimmer ist keine Ausnahme. Auch hier gibt es neue Technologie. Im Flur des Hauses fehlt ein großer Monitor auf. இந்த வீட்டோட ஃப்ளோர்ல ஒரு மானிட்டர் இருக்கு, ஒரு பெரிய மானிட்டர் இருக்கு. Allen haben ja einen anderen Tagesablauf. எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டெய்லி ரொட்டீன் இருக்கு. Und hier findet der Austausch stattfindet. இங்கதான் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, இந்த பிளேஸ் தான். அப்படி ஃப்ரௌ சிங்கர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. தஸ் இஸ் தி சென்ட்ரலே தர் ஃபேமிலி. அதான் அந்த சென்டர் ஆஃப் தி ஃபேமிலின்னு சொல்லிட்டு லாக்டு சிரிக்கிறாங்க. வென் மேன் தி டூர் ஓப்பனட். இப்போ யாராவது டோர் ஓப்பன் பண்ணாங்கன்னா சீக்டு மேன் இமிடியேட்டா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். மிட்போனருக்கு, அவங்க அந்த ஓனருக்கு ஒரு மெசேஜ் வரும். Auch das Wohnzimmer ist keine Ausnahme. Also the living room ஒரு எக்ஸெப்ஷன், இஸ் நாட் எக்ஸெப்ஷன். அங்கேயும் நியூ டெக்னாலஜி இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். Okay. Under Wand hanged ein großes Bild. On the வால்ல வந்து ஒரு பெரிய பிக்சர் இருக்கு. Wenn man genau hinsieht, bemerkt man, dass das Bild gleichzeitig ein Bildschirm ist. Wenn man exactly hinsieht, ஓகே, இப்ப இந்த கின்னு வருது பாருங்க, உள்ள பாக்குறது. ஓகே, இப்ப நீங்க மேலாட்டம் அப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அது வந்து எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு போட்டோ மாதிரி தான் இருக்கும். ஓகேண்ணா.
அதாவது சாரி மேலோட்டமா பார்க்கும்போது அது வந்து போட்டோ மாதிரி இருக்கும். when one can now hints it அதுக்குள்ள போய் நீங்க இதா பார்த்தானா யூ கேன் நோட்டீஸ் அந்த இதுக்குள்ள பில் ஸ்ட்ரீம் இருக்குன்னு அர்த்தம். மீட்டர் வெளியில இருந்து பார்க்கும்போது அது ஒரு போட்டோ மாதிரி இருக்கும். அந்த ஓனருங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அதுதான் இந்த பில் ஸ்ட்ரீம், அதுல தான் எல்லா கண்ட்ரோல் இருக்குங்கிறது. சரியா? ஓகே Yeah, good, good. browsinger click Yeah, போதும். பாலா பாலா மேம் எனக்கு ஸ்கிரீன் வந்து ரொம்ப நேரமா ஷேர் ஆகல, டேட்டா தான் இருக்கு போல. அப்ப என்ன பண்ணீங்க? சும்மா கேட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா மேம், புக்கு பார்த்துட்டு இருக்கேன், எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. புக்ல எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. சரி, கிளாஸ்ல இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல மேம் இந்த மாதிரின்னு. இல்ல விந்தியா கிட்ட சொன்னா டேட்டா ப்ராப்ளமா இருக்கும், இப்போ ஷேர் பண்ணிருக்காங்க. ஆமா சரி, விந்தியாட்ட சொன்னீங்க, என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல எந்த லைன் எந்த பேஜ்னு தானா சொல்லிருப்பேன். பேஜ் நம்பர் கேட்டேன் மேம், 22ன்னாங்க. சரி 22ல என்ன பண்ணுங்க? எத்தனாவது லைன் ரீட் பண்ணுங்க. கீழ இருந்து 1 2 அந்த செகண்ட் ஒரு போட்டோ இருக்கா? ப்ராசிங்கர் கிளிக் ரீட் பண்ணுங்க. ப்ராசிங்கர் கிளிக் ஆஃப் ஆண்டி உண்டி அன்சைக டெஸ் பில் ஸ்கிம்ஸ் உண்டஸ் லிக்ட் டெர் லாம்பன் வெராண்டன் சிக் die Atmosphäre des Raums wirkt komplex anders. Die Farbe des Lichts und die Bilder higher im Wohnzimmer consider in der Family und die eigen Stimmung anpassen. Im Haus kann man fast alles über eine App steuern, die Heizung, die Jalousien und die Alarmanlage. So fühlen sich die Singers oder Einbruchen sicher. Die Nutzung der App ist einfach und die ganze Family verwendet sie gerne und oft. மீனிங் சொல்லுங்க. ப்ரௌசிங்கர் என்ன பண்ணுவாங்க? கிளிக் ஆஃப் யுவர் ஹேண்டி வந்து கிளிக் பண்ண ஆண்டி மொபைல் உண்டி அன்சைக டெஸ் பில் ஸ்கிம்ஸ் உண்டஸ் லிச் டெர் லாம்பன் தெரியல மேம். அதாவது ப்ரௌசிங்கர் என்ன பண்றாங்க, உங்க ஹேண்டிய வந்து கிளிக் பண்றாங்க. அப்ப வந்து என்ன ஆகுது? அன்சைக des Bildschirms und das Licht der Lampen verändern sich. ஓகே, அன்சைகன்னா அந்த இடத்துல வந்து பில்ஸ்ட்ரீம்னா என்ன? அந்த பிக்சர் இருக்குல்ல, ஓகே, அந்த இதுல வந்து எல்லாமே தெரியும். நான் என்ன பண்ணிக்கலாம்?
ஒரு ரூம்ல வந்து லைட் எரியுதுன்னா கூட அதை கூட ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபெர்ரைன்ல. ஓகே, டி அட்மாஸ்பியர். these rounds worked complete and ஓகே, உடனே டக்குன்னு என்ன ஆயிரும், அந்த ரூமோட லைட் வெளிச்சம் வந்தோடனே அட்மாஸ்பியரே அப்படியே சேஞ்ச் ஆயிரும். ஓகே, Die Farbe des Lichts und die Bilder hier im Wohnzimmer kann jeder in der Familie an die eigenen Stimmung anpassen. ஸோ இந்த கலர் மாறுதுன்னு சொல்றாங்களா, அந்த கலரும் வந்து எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் செட் ஆகுற மாதிரி இருக்கணும். அது பாட்டுக்கு ப்ளூ கலரு, பிங்க் கலரு, ரெட் கலர் மாறி மாறி வந்தா அதுவும் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ எல்லாருக்கும் செட் ஆகுற மாதிரி கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. Im Haus kann man fast alles über ein App steuern. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ரூம்ல இருக்க எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆப் மூலமாவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்டாயர்னா கண்ட்ரோல். எது, ஹைட்ஸும் அதுக்கப்புறம் லைட்டு, அலாம், அன்லாக் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஹைட்ஸ்னா ஹீட்டர். So violence is the Helsingers for intrusion session. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு திருட்டுத்தனம் ஏதாவது வந்து வரக்கூட இல்லாம நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். Die Nutzung der App ist einfach und die ganze Familie verwendet sie gerne. யூசேஜ் வந்து எப்படி இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு. ஹோல் ஃபேமிலியும் அதை தான் யூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெனிட்டிவ்னு ஒன்று கேஸ் படிக்க போறோம் இப்போதான். சோஃபார் நம்ம என்ன படிச்சிருக்கோம், 3 cases படிச்சிருக்கோம். தட் இஸ் நாமினாட்டிவ், அக்குசாட்டிவ், டாட்டிவ். ஓகே, நாமினாட்டிவ், அக்குசாட்டிவ், டாட்டிவ்லாம் நம்ம எங்கே வந்துட்டோம், A1லயே படிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 4வது கேஸ். இது வந்து 3 கேஸ் தான் படிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4th கேஸ். ஓகே, இந்த கேஸ் வச்சுதான் நம்ம நவுனோட மீனிங்கை கண்டுபிடிப்போம். அதுக்கு தான் இந்த கேசஸ் மெயினாவே. ஸோ நீங்க பார்க்க போற கேஸ் பேர் என்னது, கெனிட்டிவ். ஸோ இந்த கெனிட்டிவ் நான் எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொருள் வந்து என்னோடது, இந்த ஹவுஸ் வந்து என்னோடது. ஓகே, அந்த மாதிரி ஒருத்தவங்களோட பொசிஷன் இல்ல பிலாங்கிங்ஸை பத்தி சொல்லும் போது நான் என்ன யூஸ் பண்ணுவேன், கெனிட்டிவ் யூஸ் பண்ணுவேன். ஓகே, அப்புறம் சம் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஸ் யூஷுவல். இப்போ நம்ம அக்குசாட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஃபியோருங்கிற ப்ரிப்போசிஷன் வந்து அக்குசாட்டிவ் யூஸ் பண்ணுவோம். மிட்டுன்னு வந்தா நம்ம டாட்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா, மிட் மைனம் ஃபாட்டர், மிட் டைனம் ஃபாட்டர்னு வரும். ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ் வரும்போதும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டு டெல் அபவுட் த பொசிஷன்ஸ் ஆர் பிலாங்கிங்ஸ். ஓகே, ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். கெனிட்டிவ்ங்கிறது என்னது, 4th கேஸ். ஸோ இதை நான் இந்த 2 இடத்துல யூஸ் பண்ணுவேன். ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறமாவும் டு ஷோ மை பிலாங்கிங்ஸ் ஆர் பொசிஷன். மேம் அந்த 4th ப்ரொபோசிஷன் என்னதுங்க மேம்? அது படிப்போம். இப்போதைக்கு சும்மா மட்டும் பாருங்க, சரிங்களா? ஓகே, இன்னைக்கு இந்த லெசன்ல படிக்க மாட்டோம், பின்னாடி தான் படிப்போம். அப்போ படிக்கும்போது இப்போ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கெனிட்டிவ் என்ன, இங்கே அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ போன நம்ம A2ல வந்து பார்த்தீங்கன்னா கெனிட்டிவ் போடாமல் அதை எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ஃபானுங்கிற வேர்டை வச்சு நான் வந்து யூஸ் பண்ணிடுவேன் இது வரைக்கும். ஓகே, நார்மலாக ஜெர்மனில் பேசும்போதுமே ஃபான் யூஸ் பண்ணி பேசுவோம். ஓகே, தஸ் அவுட் ஆஃப் ஃபான் மைன் அண்ட் ஃபாட்டர் அந்த மாதிரி சொல்லிடுவேன். ஆஃப் மை ஃபாதர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபான் யூஸ் பண்ணிடுவேன். ஓகே, இதுதான் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். இப்போது இங்கே நம்ம B1 வந்துட்டனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெனிட்டிவ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
டேர் ஃபாட்டர் என்னவா மாறுதுன்னா தேஸ் ஃபாட்டர்ஸா மாறுது. ஓகே. நம்ம டாட்டிவ்ல வந்து எப்படி பண்ணுவோம்? டேரும் டஸும் டேமா மாறும்ல. அதே மாதிரி இங்க வந்து டேரும் டஸும் டேஸா மாறுது. ஓகே. டிஇஎஸ்ஸா மாறுது. ஓகே. மித்தபடி இந்த டி வந்து அங்கேயும் டேரா மாறும், இங்கேயும் டேரா மாறுது. ஓகே. இது ப்ளூரல்ல மட்டும் டேனா மாறும். இங்க 2மே ஓகே. இதுவும் டேரா மாறுது, இதுவும் டேரா மாறுது. சரியா? கான்செப்ட் என்ன? டேரும் டஸும் டேஸா மாறுது. இன்னொன்னு என்ன பண்றோம் அப்படின்னா, நவுன்ல ஒரு எஸ் ஆட் பண்றோம். ஓகே. நவுன்ல ஒரு எஸ் ஆட் பண்ணுவோம். சில இடத்துல இஎஸ்ன்னு ஆட் பண்ணுவோம். அதாவது மோஸ்ட்லி இப்போ வந்து எஸ்ஸோட ஏற்கனவே எஸ்ல முடிஞ்சது அப்படின்னா இன்னொரு எஸ் ஆட் பண்ணாம நான் என்ன பண்ணுவேன்? இஎஸ்ன்னு ஆட் பண்ணுவேன். ஓகே. இஸ் இக்ஸ் அந்த ஏற்கனவே எஸ் சவுண்ட் வருதுல்ல அந்த மாதிரி இடத்துல நான் இஎஸ் போடுவேன். அது மாதிரி இந்த டி வரும்போது கின்ஸ்ன்னு போடாம கிண்டஸ்ன்னு போடுவேன். ஓகே. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். இதை நோட் பண்ணிக்கோங்க. டேப்லர் காலம் நாமினாட்டிவ், அக்குசாட்டிவ், டாட்டிவ், இப்போ கெனிட்டிவ். எழுதிட்டீங்களாமா? Ready for Tish? என்ன ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது வந்து கொஸ்டின் என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்? வேசன் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். ஓகே. வேசன் அப்படின்னா ஹூஸ், அதாவது வேசன் டாக்டர் இஸ் சூஸ். யாரோட டாக்டர் வந்து யாரோட குழந்தை வந்து ரொம்ப அழகா இருக்கு? பொண்ணு. ஓகே. வேசன் அப்படின்னா என்னது? ஹூஸ். ஹூஸ்
doctor is the Zeus. Okay. The doctor minor tante is the Zeus. இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், டி டேண்டவை மைனர் டேண்டவா மாத்திருக்கேன். ஓகே, அந்த மைனை எல்லா இடத்துலயும் மாறும். எங்கெங்க நவுன் வருதோ அந்த நவுனுக்கு முன்னாடி வர பொசசிவ் ஆர்டிக்கலா இருந்தாலும் சரி, ப்ரோனவுனா இருந்தாலும் சரி, எல்லாமே மாறணும். ஓகே, கிளியர்? ஸோ இங்க என்ன மாதிரி இருக்கு, மைனர் டேண்டவா மாறி இருக்கு. அப்ப மைனர் டேண்டவா மாறும்போது இதோட இங்கிலீஷ் மீனிங் என்ன, த டாட்டர் ஆஃப் மை ஆன்டி. ஓகே, என் ஆன்ட்டியோட குழந்தை. தமிழ்ல வரும்போது அவங்களோட, அவரோட அப்படின்னு வரும் பாத்தீங்களா, இதுதான் யாரு, கெனிட்டிவ். என் அம்மாவோட தங்கச்சி, என் அப்பாவோட தங்கச்சி, இப்படிலாம் சொல்றோம்ல, அந்த இதுதான் வந்து என்ன சொல்றோம், அந்த ஓட அப்படின்னு நம்ம தமிழ்ல எழுதுறதுக்கு பதிலா இங்க என்ன மாத்துறேன், நவுனை மாத்துறேன். எழுதிக்கிட்டீங்களா? அடுத்து இப்ப இங்க பாருங்க, தட் இஸ் த டீச்சர்ஸ் சன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், தஸ் இஸ் தேர் ஜோன் தேஸ் லேயர்ஸ். ஓகே, டேர் லேயர் என்னவா மாறுது, தேஸ் லேயர்ஸா மாறுது. இங்க டேர் ஃபீமேல், சாரி மேல், டேர் லேயர் வந்து மேல், அதனால டேஸா மாறிடுச்சு. ஃபெமினைனா இருந்தா என்ன வரும், தஸ் இஸ் தேர் ஜோன் டேர் லேரரின் அப்படின்னு மாறி இருக்கும் இல்லையா? அடுத்தது, தி ஃபார்பர் தேஸ் அவுட்டோஸ் இஸ் ரோட், த கலர் ஆஃப் த கார். ஓகே, கலர் ஆஃப் த கார் இஸ் ரெட். ரெட். Der Hund der Frau heißt Schnuppi. ஓகே, der Hund der Frau, அந்த ஃப்ரௌவோட ஹுண்டு, ஃப்ரௌவோட ஹுண்டுன்னு வரும்போது der Hund der Frau heißt Schnuppi. We is the addresser der Kinder. What is the address of the kids? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்களா, எழுதிக்கிறீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த இதை நான் எப்படி கனெக்ட் பண்ணிருக்கேன் நல்லா பாருங்க, ரெண்டுமே சுப்ஸ்டான்டிவ் நவுனு. தஸ் டிஸ்பிளேவும் நவுனு தான், தஸ் ஹேண்டியும் நவுனு தான். ஓகே, ரெண்டு இதை கனெக்ட் பண்ணும்போது நான் எதுவுமே யூஸ் பண்ணலை, கனெக்டரோ யூஸ் பண்ணலை, கம்மாவோ யூஸ் பண்ணலை. ஓகே, எந்த இடத்த நான் கெனிட்டிவாக மாற்றுறேன், செகண்டாக வர நவுனாக மாற்றுறேன். ஓகே, இப்போ இதில் டவுட் வரலாம், இங்கெல்லாம் ஏன் வந்து டேர் ஜோன் டேர் லேயராக மாற்றிருக்கேன், டிஸ்பிளே ஆஃப் த ஹேண்டி போட்டிருக்கேன், ஹேண்டியோட டிஸ்பிளேன்னு போடலாமா, டிஸ்பிளே ஹேண்டியோட டிஸ்பிளேன்னு போடலாம்ல அப்படின்னு. ஓகே, அப்போ எந்த இடத்துல செகண்ட் வர்ற நவுனை மட்டும் தான் நான் என்ன பண்ணுறேன், கெனிட்டிவாக மாற்றுறேன். ஓகே, அப்புறம் நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஓகே, தஸ் ஹவுஸ் டேர் மண். ஓகே, அந்த மண்ணோட வீடு. ஓகே, இதை எழுதிக்கோங்க, இதை எழுதிக்கோங்க. மண்ணுனா என்ன, அந்த மேன்.
எழுதிட்டீங்களாப்பா? இப்ப இங்க என்ன மீனிங்? That's auto. மண்ணோட அவுட்டோ இந்த வந்து மண்ணோட நியூ. அவுட்டோ வந்து ஆ புதுசு. புதுசு. ஓகே. அவ்வளோதான். ஸோ அந்த இஎஸ் மட்டும் எந்த இடத்துல போட்டு நம்ம ஏற்கனவே எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சொல்லியிருப்பேன். யா சரி. இப்போ நம்ம புக்குக்குள்ளே போவோம். இப்போ ஐ கிவ் யூ 5 minutes ஆஃப் டைம். இந்த புக்கில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 722 பேஜ். ஓகே, நம்ம இப்போ பார்த்ததில் எங்கெங்கெல்லாம் கெனிட்டிவ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தி பெவோனர் தேஸ் ஹவுசஸ். ஓகே, இதை அப்படியே மார்க் பண்ணி வைங்க, எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு ஃபுல்லாக கண்டுபிடிங்க.
கண்டுபிடிச்சாச்சாப்பா? Habt ihr gefunden? Yeah, ma'am. Yeah. So first one, the bewohner des Hauses அப்படின்னா மீனிங் என்ன? The owner of ஹவுஸோட household owner. ஹவுஸோட ஹவுஸோட ஓனர். ஓகேவா? ஹவுஸோட ஓனர். சூப்பர். அடுத்தது வேற என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? Des Billstrims. Das Billstrims. எங்க இங்க எந்த இருக்கு. லைன்? Next அதுல இருந்து third line. அதுக்கு மேல லைன் இந்த மேம். சைடு நம்பர் இருக்கு பாருங்க. நம்பரை பார்த்து சொல்லுங்க. மேம் எஸ்ல லாஸ்ட் ஃபைவ்ல லைன். எஸ்ல லாஸ்ட் பொன்ஸ்ல லாஸ்ட். Fünfle last, ma'am. ஃபுல்ல லாஸ்ட்ங்க. லாஸ்ட் லைன். ஆ. இப்ப இது லைன்பா. 5th லைன்னா இதுதான் 5th லைன். இது 6th, இது 7th, இது 8th, 9th. ninth one ma'am. ninth one ma'am. Beruren Beruren des Billstrims. Billstrims. ஓகே. அடுத்து. And next 10, 11, 12, 13. 13th line ma'am. Des Kulstrungs. Kulstrungs. Den Inhalt des Kulstrungs. ஓகேவா? குட். நெக்ஸ்ட். Next 15 des houses. Inflow des houses. ம். 18th line. Infloor des Housesனா மீனிங் என்ன? இந்த ஹவுஸோட காரிடார். ம். Next 20, 21, 22, 23, 24. 24th line ma'am. The Anzeher des Billstrims. ம். Next 22, 21, 22. Des Roms. Die அதே Atmosphäre just last. des Raums. Yeah. Next. அதே லைன்ல die Farbe des Lichts. Die Die Farbe Farbe des des Lichts. Next. அவ்வளவுதான். Okay. Das alles. மீனிங் புரியுதா எப்படி யூஸ் பண்றாங்க என்னன்னு? Yeah ma'am. Ma'am. Yeah. Page number 23 எடுத்துக்கோங்க in New Books book. ஓகே. இந்த இதை மட்டும் எழுதுங்க பார்ப்போம். டேர் டேஸ் ஆகுது இந்த இதில் எழுதிட்டோம்ல. அதே மாதிரி டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஆர்டிக்கல் எப்படி ஆகும், உன்பெஸ்டிமேட் ஆர்டிக்கல் எப்படி ஆகும், நெகோஷியன் பாசசிவ் ஆர்டிக்கல். ராஜேஷ் புக் பிரிண்ட் வச்சிருக்கீங்கல்ல? PDF தான் மேம் இருக்கு. ஏன் இன்னும் பிரிண்ட் எடுக்காம இருக்கீங்க? ஒரு வாரம் ஆக போதில்ல? நாளைக்கு எடுக்கிறேன். எடுத்துருங்க. அதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. திரும்பி ரிவைஸ் பண்ணணும். வாரம் வாரம் வந்து சாட்டர்டே சண்டே லீவ் அப்போ உட்காந்து எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணணும். அந்த கிளாஸ் என்ன படித்தோம், அந்த வாரம் என்ன படித்தோம். ஓகேங்களா? இல்லைன்னா எல்லாம் மறந்து போயிரும்ப்பா. டு பி ஃப்ராங்க். ஏன்னா நம்ம மூளை இத்தனைக்காண்டு அந்த மூளையில் எவ்வளோ நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க? சரியா? அன்னன்னைக்கு நடக்கிற அப்படி அப்படியே மறந்துட்டே தான் இருக்கும். நம்ம அதை ரீகால் பண்ணால் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். கலை புக் வச்சிருக்கீங்களா என்ன கலை? பிரிண்ட் எடுத்துட்டேன் மேம். எடுத்துட்டீங்க, நீங்க எடுத்துட்டீங்க.
பாலா புக் வச்சிருக்கீங்கல்ல, பாலா வச்சிருக்காரு, எட்வின் வச்சிருக்கான், ஆர்த்தி உங்களுக்குலாம் தெரியும்ல. சுபஸ்ரீ வந்துட்டீங்களா? மேம் இதோ ஒரு 5 மினிட்ஸ்ல வீட்டுக்கு போயிருவேன் மேம். ம். சரிப்பா. எவ்வளோ நாளைக்குப்பா உங்களுக்கு இப்படி இருக்கும்? ஒரு 15 டேஸ் மேம். 10 டேஸ் இருக்கு. ம். ஆமா மேம். சரி. ஓகே. எப்படியா? எழுதிட்டீங்களா? Yeah, ma'am. எழுதி முடிச்சவங்க லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். ஓப்பன் தட் லிங்க், டூ தட் எக்ஸசைஸ். 15 சென்டென்ஸ் இருக்கு. ஓகே, இது ரொம்ப முக்கியமானது தான். ஓகே, கெனேட்டிவ் அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகிடும். ஃபைனல் ஸ்கோர் எனக்கு அனுப்பணும். ஓகே, எல்லாருமே.
இந்தியா இன்னொரு தடவை பண்ணுங்க. 10 out of 10 தானே வாங்கிருக்கீங்க. 15 out of 15 வாங்கணும். ஆர்த்தி, எட்வின் மேம் திருப்பி பண்ணிட்டேன் மேம். பண்ணிட்டீங்களா? 12 வந்துச்சு. திரும்பி பண்ணி 12 தான் இருந்துச்சு. ஓகே. இன்னொரு டைம் பண்றேன். நம்ம சேவ் பண்ணலாம். ஓப்பன் பண்ண எஸ் ஆல் ஆஃப் யூ தேர் என்ன ஃபாதர் வரணும்? மேம். அது தேசா மாறு கூட வந்து எஸ் ஆட் ஆகும். அதனால தேஸ் ஃபாதர்ஸ். Yeah, Edwin, can you say this? Edwin, நீங்க மைனர் நாட் பாரின் தஸ் மைனர் நாக்பாரின்ங்கிறது என்னதுப்பா? நெய்பர் நெய்பரோட ஒரு நியூ கார் வாங்க. நெய்பர் ஃபீமேல் ஃபீமேல் சரிங்களா? அப்ப என்னவா மாறும்? டி என்னவா பியா மாறுது? மாறும். ப்ளஸ் டேரா மாறும். டேரா டேரா மாறும். மாறும் மேம். டேரா Plus எப்படி மாறுது. வரும்? மைனர் நாக்பரன். ஒரு நிமிஷம். எட்வின், ஃபெமினைன் நாக்பாரின்ங்கிறது ஃபெமினைன். எட்வின் மேம் உங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவா கேக்குதுங்க மேம். எட்வின் இப்ப கேக்குதா? யா ஆ மேம். ஐன்னு முடிஞ்சாலே அது என்ன ரெஃபர் பண்ணும்? ஃபீமேல் ஃபெமினைன். ரெஃபர் பண்ணும் இல்லையா? அப்ப ஃபெமினைன். அப்ப டி என்னவா மாறணும்? டேரா மாறணும். அப்ப இங்க என்ன வரணும்? மைனர். ஓகே. மைனர் நாக்பர். தஸ்ன்னு சொன்னீங்க நீங்க. டி தஸ் ஒமா தானே சொன்னாங்க. டி டி ஒமா ஓமா. சைனர் ஓமா. மைனர் ஓமா. சைனர் ஓமா. ஓகே. யா அடுத்தது ஜபா சொல்லுங்க. இது வந்து டி ஃப்ராய்டின். ம் அப்போ வந்து மைனர் ஃப்ராய்டின். ம் தேர் செஃப். ம் தேர் செஃப் வந்து டெஸ் டேஸ் செஃப்ஸ். ஓகே. டெஸ். பாலா அடுத்து. பாலா இல்லையா? கிளாஸ்ல இல்லைங்க மேம். ஸ்ரீச்சர். ஆமா காணோம். ஸ்ரீச்சரன். டேர் கிண்டர் ஏன் டேர்கிண்டன்? இது ப்ளீஸ் ஷிப்ஸ் அப்படின்னு இருக்கு மேம். டி ப்ளீஸ் ஷிப் டி இ இருக்கு மேம். சரி. ஸோ நம்ம அதனால ஏர் ஆ. நம்ம இங்க பாப்போமா இல்ல இந்த இதுல இருக்கத பாப்போமா? இல்லை மேம் அதை பார்த்துட்டு கிண்டர்ல இஆர்னு இருக்கலாம் மேம்.
சரி. அன்லெட்டர் கிண்டர் அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கக்கூடாது. சரியா? இந்த வேர்ட்ல என்ன மாறுதுன்னு தான் பார்க்கணும். 2வதா இருக்க நவுன்ல தான் பார்க்கணும்னு சொன்னோமா? ம். Okay, ma'am. ஓகே. அப்ப 2வதா இருக்கிற வேர்ட் என்ன வேர்டு? ஈயர் கிண்டர். கிண்டர். ஓகே. ஆ, அப்ப கிண்டரோட ஆர்டிக்கல் என்ன? கிண்டர்ங்கிறது எது? நாமினேட். நாமினாட்டிவ். அது ஓகே. இது வந்து 6. ஒரு Plural. நிமிஷம்ப்பா. மத்தவங்க சொல்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அவர் யோசிச்சு சொல்லட்டும். யா. கிண்டர்ங்கிறது என்னதுப்பா? சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். ப்ளூரல். ஓகே. அப்ப ப்ளூரலுக்கு ஆர்டிக்கல் என்னப்பா? ப்ளூரல் காட்டிலும் நாமினி அக்குசேட்டிவ்ல வருமா? ஏய், ப்ளூரலுக்கு ஆர்டிக்கல் என்ன நார்மலாவே? ப்ளூரலுக்கு என்ன ஆர்டிக்கல் போடுவீங்க? ஆர்டிக்கல்னா என்ன? ஆர்டிக்கல்னா அதுக்கு ஏத்த ஃபெமினம் அந்த மாதிரி வரும். டேர் டி டஸ் தான் ஆர்டிக்கல். ஆ. சரியா? ப்ளூரலுக்கு என்ன ஆர்டிக்கல் போடுவோம்? எப்பயுமே டிங்கிறத ஆர்டிக்கலா போடுவோம். ம். சரி, அப்ப டி வந்து இப்ப நம்ம என்ன கேஸ் பார்த்துட்டு இருக்கோம்? ப்ளூரல் பார்த்துருக்கோம். கெனிட்டிவ். கேஸ்ங்கிறது கெனிட்டிவ். கெனிட்டிவ் பார்த்து கெனிட்டிவ்ல டி என்னவா மாறும்? ஈஆராம். இஆரா மாறணும். ஓகேவா? அப்ப டேர் கிண்டர் அவ்வளோதான். ஓகே. ஓகே. நீங்க எதுக்கு பிளைண்ட் ஷிஃப்ட்ல போய் பார்க்குறீங்க? இங்க நான் மேல. கொடுத்துருக்க ஆப்ஷன்ல மட்டும் பாருங்க. ம். ஓகே. ம். 2வது நவுனை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். சரியா? இதை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே. ம். யா. இது எப்பவுமே நாமினாட்டிவ் தான். கொடுத்துருக்கது அப்படி எழுதுவோம். இது நாமினாட்டிவ், அடுத்து வர நவுன் மட்டும் கெனிட்டிவா மாறும். ஓகே. அடுத்தது நீங்க தான் சொல்ல போறீங்க. என்ன மீனிங்? லைக் ஃப்ராய்ண்ட், உன்சர் ஃப்ராய்ண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆ. ஒன்சஸ் ஃப்ராய்ண்ட் டஸ் எஸ். ஏன் இஎஸ்? ஏன்னா அது ப்ளூரல்ல நிறைய பேர் குறிக்கிறது. நம்ம ஈரம் குறிக்கலாம். சரி. மீனிங் என்ன? ஹாய்ட்ட ஃபையன் வியர் தேன் கெபூட்ஸ்டாக். ஓகே. இன்னைக்கு என்ன பண்றோம்? நாங்க கெபூட்ஸ்டாக். யாரோட கெபூட்ஸ்டாக் கொண்டாடுறோம்? எல்லாத்தோட கெபூட்ஸ்டாக்கை கொண்டாடுறோம். இல்ல மென். அந்த மேலோடது கரெக்டா? சூப்பர். ஆ, அப்ப அந்த மேலுக்கு நான் என்ன சொல்லுவேன்? ஈ. மேலுக்கு ஈயா சொல்லுவேன்? டி டர் சொல்லுவோம். டேர் சொல்லுவோம். ஓகே. அப்ப டேரு டேரு ஃப்ராய்ண்ட். சரியா? இதுதான் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ஒரு பையன். இப்போ இது என்னவா மாறும்? அவர் ஃப்ரெண்டுன்னும் போது நான் என்ன போடுறேன்? உன்சர்னு போடுறேன். ஓகே. உன்சர் ஃப்ராய்ண்டுன்னு போடுறேன். அப்ப டேர் என்னவா மாறும்? டேஸா மாறும். அப்ப இங்கேயும் என்ன போடணும்? இஎஸ் போடணும். எஸ். சரி, அப்ப என்ன ஆன்சர் வந்திருக்கு? உன்சரஸ் ஃப்ராய்ண்ட். ஓகே, நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா அதோட எக்ஸ்பிளனேஷன் தப்பு. ஓகே. ஓகே. கூட்டாம்போக்குள்ள சொல்லக்கூடாது இல்லையா? கரெக்டா சொல்லணும். அடுத்தது சி ஸ்பீல்ட் கர்னிம் கார்டன். கலை. ஸ்ரீசரண், இந்த மாதிரி எல்லாத்தையும் யோசிச்சு கரெக்டா போடுங்க. சரியா? அப்பதான் உங்களுக்கு மனப்பாடம் ஆகும், கரெக்டா தெரியும். தப்புன்னா எனக்கு டவுட்டா இருக்குன்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகே. இது ஆன்சர்னு நீங்களா போடக்கூடாது. சரியா? எதனால போட்டீங்கன்றத கரெக்டா தெளிவா தெரிஞ்சா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். எரர் க்ரோசல்டன். எரர் க்ரோசல்டன். வை? எல்டனோட இது வந்து தி. எல்டனோட ஆர்டிகல் வந்து அது டி, கெனிட்டிவ்ல அதனால போகும்போது தெரா. அவ்வளவுதான். அது இந்த எக்ஸ்பிளனேஷன் தான் கேட்குறேன். ஓகே. அடுத்து ராஜேஷ், நீங்க அடுத்த ட்ரை பண்றீங்களா? மைனர் மோட்டார்.
ஏன் மைனர் மோட்டர்? ஃபெமினன் ஜெண்டர் மேம். ஆர்டிக்கல் வந்து இஆர் வந்திருக்கு, அதனால மைனர் இஆர். டி மோட்டர் வந்து டேர் மோட்டரா மாறுது. சரிங்களா? ஓகே. தஸ் இஸ் தர் ஸ்லூஷல். இதுவும் சொல்லுங்க. ஓனமோட ஆர்டிக்கல் என்ன வரும்? நியரஸ்ட் நியூவர்ஸ் மேம். ஓனமோட ஆர்டிக்கல் முதல்ல என்னது? ஓனம் கூட ஆர்டிக்கல் அதுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம. நியூட்ரல் மேம். எப்பயுமே யூஎன்ஜின்னு முடியறதுக்கு டி தான் வரும். சரிங்களா? இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூஎன்ஜி அப்படின்னு முடியறதுக்கு டி தான் வரும். தஸ் எல்லாம் வராது. அப்ப ஈஸியா டி வந்து என்னவா மாறும்? டேரா மாறிடும். அட்ஜெக்டிவ் டெக்ளினர்சியோன்ல இஎன் தான் போடுவோம். ஓகே, இதை என்ன பண்ணணும்? வீட்டில் இன்னொரு தடவை இப்போ பண்ண மாதிரி பொறுமையா யோசிச்சு யோசிச்சு பண்ணி பாருங்க. சரியா? அப்பதான் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கெனிட்டிவ் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். சரியா? இனிமேல் B1 வந்துட்டும், B2 நீங்க படிக்கும் போதும் சரி, B1லையும் சரி நிறைய சென்டென்சஸ் கெனிட்டிவ் வச்சு வரும். கரெக்டா புரிஞ்சுக்கணும் எப்படி மாறுதுன்னு. இது ஏன் வந்து ரொம்ப முக்கியம்னா, இதே மாதிரி ப்ளூரல்லையும் இஎன் போட்டு வச்சிருப்பான். இது ப்ளூரலா இல்ல கெனிட்டிவா இல்ல டாட்டிவான்னு நம்மளுக்கு தெரியாது. இங்க எல்லாமே நம்மளுக்கு கெனிட்டிவா வர்றதுனால நம்மளுக்கு புரிஞ்சிடும். சரியா? ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி மாறும். அந்த டைம்ல நம்மளுக்கு கரெக்டான மீனிங் புரியலன்னா கஷ்டம். எஸ். அடுத்து das ist das Gepäck. யார் சொல்றது? பாலா. என்ன மாறும்? சரி, டூரிஸ்ட்ங்கிறது என்னது? ப்ளூரலா சிங்குலரா? சிங்குலர் மேம். ஓகே, இப்போ இங்க எப்படி போட்டிருக்கீங்க? எதை சொல்றீங்க? டேர் டாய்ச்சன் டூரிஸ்ட்னா, டேன் டாய்ச்சன் டூரிஸ்ட்னா, தேசா? டேர் வரும் மேம். டேர் ஃபீமேலா? டேர் போட்டா ஃபீமேல் வரணும். அப்போ டேஸ். அப்ப டேஸ் என்ன வரும்? டேஸ் யார் வரும் சொல்றது? மேம். ப்ளூரல் மேம். இது வந்து டி டூரிஸ்டன். டி டி டூரிஸ்டன் டூரிஸ்டன் மேம். டி plural டூரிஸ்டன் ma'am. வந்து அதனால தேர் டாய்ஷன் டேர் டூரிஸ்டன். டாய்ஷன் டூரிஸ்டன் டாய்ஷன் டூரிஸ்டன் வரும். வெரி குட், சூப்பர், நைஸ், குட் ஆர்த்தி. இந்த இடத்துல என்ன வருது? டூரிஸ்டனுக்கே வந்து இஎன், டூரிஸ்ட்ஸ் சிங்குலர் கிடையாது, இட் இஸ் ப்ளூரல். ஓகே, அதனால நான் எஸ்ஸுக்கு பதிலாக இஎன் போட்டிருக்கேன். சரிங்களா? அதனால என்னவா மாறுது? டேர் டாய்ச்சன் டூரிஸ்டன் தான் மாறுது. ஓகே, ஸோ இதில் தான் நம்மளுக்கு என்னவாகும்? கன்ஃபியூஸ் ஆகும். இவன் சிங்குலராக சொல்கிறானா, இந்த கெப்பாக்கு ஒருத்தனோடதா இல்லை நிறையா பேரோடதா அப்படின்றது நம்மளுக்கு இங்கே இருந்தால் தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அப்போ இது எத்தனை பேர்? நிறையா பேரோடது. கிளியரா? இதுக்கு அதான் அந்த மீனிங் கேட்டேன் பாலா. ஒருத்தரோட கெப்பேக்கா நிறைய பேரோட தான் கேட்டேன்ல, இது அதுக்கு தான் மீனிங். இப்படி தான் நம்மளை லேசன் டெஸ்ட்டில் ட்விஸ்ட் பண்ணுவான். அது ஒருத்தனோடது, 2 பேரோடது, 3 பேரோடதுன்னு கொடுத்துருப்பான். அப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். நெக்ஸ்ட் ஒன், டி ரெப்பராட்டுவர் டேஷ் டவர்ட் நிஷ்லாங்க.
Just radio. This ம். டஸ்ட் ஆடியோ வந்து டெஸ்க் Just கப்புடன் radio. ரேடியோஸ் மாதிரி மேம். Kaputan radios. ராடியோட ஆர்டிக்கல் தஸ் ராடியோ. ஓகே. இங்க வந்து என்ன கொடுத்துருக்கான், நம்மளுக்கு அட்ஜெக்டிவை வந்து உள்ள திணிச்சிருக்கான். சரியாவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் தஸ் ராடியோ மட்டும் மாத்திட்டு இருந்தோம். இப்ப இதையும் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா கெனிட்டிவை ம். பொறுத்த வரைக்கும் என்ன அட்ஜெக்டிவ் கொடுத்தாலும் அது ஈஎன் தான், ரொம்ப சிம்பிள். ஓகே. கெனிட்டிவ் டாட்டிவ் ரொம்ப சிம்பிள். மித்ததுதான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ டேர் என்னவா மாறுது, சாரி தஸ் இல்ல Des. தஸ் என்னவா Das மாறுது, வந்து days kaputan Days radios. Kaputan radios. ராடியோஸ். ஓகே. தேஸ் கப்புத்தன் ராடியோஸ். ஸ்ரீசரண் புரியுதா? ஆ ஓகே. வீட்ல இன்னொரு தடவை பண்ணணும். ஓகே. ஏர் லைட்ஸ் இஷ் தஸ் பாராட். அடுத்து இதுக்கு என்ன வரும்? தி ஸ்வெஸ்டர் These Das Western ma'am. parat. ஜைனர் யுங்கர் There மாறும் Dennis ma'am. Junger and Schwesters. The Seiner, Junger and Schwester. ஏர் லைட்னா என்னது இந்த இடத்துல? நிக்குது. ஆஹா, அது லீக்டுமா? அது லீக்ட், LIEGT. லையன் அப்படின்னா என்னது? கடை வாங்குறது. அவன் அவனோட தங்கச்சியோட சைக்கிள் ஓட்டிட்டு வந்திருக்கான். ஓகே. யாரோட சைக்கிள்? யங் சிஸ்டரோட சைக்கிள். யா. Das ist das Haus. Meine Trauma. ட்ராய்மோட ஆர்டிக்கல் என்ன? Die. There. Die Traume. Minus. Die Trauma, der Traum. Der. Their Meine Traum. Traum. என்னோட ட்ரீம்ஸா ட்ரீமா? என்னோட ட்ரீம் ஹவுஸ். Dream. Trauma article D தானே மேம்? Minor D trauma. வேற மைனர் ட்ராம். டி ட்ராய்ம தான். அமெண்டா இஸ் தர் சேர் எர் ஷோ. கடைசியில் இது எப்படி இருக்கு? Des. தி ஓஃபமன் தேர் ஓஃபமன் Der Woche. Des days plus. Days worker. Days workers. Days worker தான். பேர் ஓக, டி ஓக. தி ஓக is the ஓஹமம் தேர் ஓஹமம் ஆர்டிகல் தெரிஞ்சு ஆர்டிக்கல் தண்டை தான் வரும். டி Article தான் ஓக, ma'am டி தெரியும். ஓகன் என்ற எல்லாமே ஓக தான். ஒரு தடவை தப்பு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை மறக்க மாட்டோம். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. தப்பு விடாம என்னத்தையும் ஒரு குட்டம்பக்கில் போட்டோம்னு வச்சுக்கோங்க, அதை மறந்துடுவோம். என்ன, அதனால தப்பு விட்டாதான் நம்ம என்ன ஆக மாட்டோம், மறக்க மாட்டோம். அது ஒரு ஈஸி வே ஆஃப் லேர்னிங். சரி, இன்னைக்கு நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பீக்கிங் எக்ஸ்பிரஷன் தான். எக்ஸ்போலாரிஸ். ஓகே. பிடிஎஃப் அனுப்பணும். இது ஓப்பன் பண்ணி பாருங்க, கொச்சன்னு இருக்கா இல்லை கரெக்டாக வந்திருக்கா. எல்லாருக்கும் பிடிஎஃப் ஃபார்மேட் அனுப்பாமல் இதை போட்டு மாட்டித்தரேன். பிடிஎஃப்னா தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டா தாங்க மேம் இருக்கு. சரி, சில பேருக்கு அந்த வேர்டு மாறும்போது மாறும்.
ஒரே பேராகிராஃபா இருக்கு மேம். அப்படிதானே மேம்? அதான் அதான் ஒரே பேராகிராஃப் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா நான் பிடிஎஃப் மாற்றி உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகே. இடையில கிரீன் கலர் லெட்டர்ஸ். இல்லடா, உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் இருக்கா, இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பேராகிராஃபா இருக்கா? இல்ல மேம், ஃபுல்லா கொஞ்சம் ஃபுல் பேராவா பேராகிராஃபா இருக்கு. தான் மேம். பேராகிராஃபா கொஞ்சம் இருக்கு. சரி பேராகிராஃபா தான். எஸ் மேம். சரி, அதை டெலீட் பண்ணிடுங்க. நான் இன்னொன்று நான் இப்போ கிளாஸ் முடிச்சோன்னே அனுப்பிச்சி விட்றேன். சரியா? ஓகே மேம். ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து B1 பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ப்ரெஷன் பண்ணணும். ஸ்ப்ரெஷன்றது வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஓகே. இப்போ A1 A2ல நம்ம என்ன பண்ணோம், டிஸ்கஷன் பண்ணோம், ஒரு வேர்டை கொடுத்து கொஸ்டின் கேட்கறது, ஒரு ஆன்சர் கேட்கறது பண்ணோம். ஆனால் B1ல நம்ம ஃபுல்லாக ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஓகே. ஸோ நியர்லி என்கிட்ட நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஓகே. எல்லாத்தையுமே டெய்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், மனப்பாடம் பண்ணுங்கள். ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே. மனப்பாடம்னா எப்படி பண்ணணும்னா, கரெக்டாக அந்த மீனிங் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தோட மீனிங்கே தெரிஞ்சுக்கணும். ஒரு 2-3 இது மனப்பாடம் பண்ணீங்கன்னா 4வது நீங்களாவே ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்காக தான். ஓகே. அதுக்குன்னு என்ன படக்கூடாது, மீனிங்கே தெரியாமல் மொட்டையாக வந்து ஒப்பிக்கக்கூடாது. ஓகே. மீனிங் தெரிஞ்சிருக்கணும், பேசவும் செய்யணும். யா. ஸோ இப்போ டாபிக் என்ன நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஸ்ப்ராக. ஃப்ரம் ஸ்ப்ராக இஸ் ஃபாரின் லாங்குவேஜ். Foreign யா. language. Soll man from Sprache lernen? ஓகே. ஃப்ரம் ஸ்ப்ராகன் கண்டிப்பாக லேர்ன் பண்ணணுமா அப்படிங்கிறதா நம்மளுக்கு என்னது கொஸ்டின். ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா அதோட இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஏதாவது பேசணும். ஓகே. என்ன டாபிக் கொடுத்தாலும் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். ஓகே. ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். செகண்ட் வந்து நம்மளோட எர்ஃபாரும். சரி, நான் அதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எஸ் இன்ட்ரொடக்ஷன். ஓகே. நான் இதை வந்து இன்ட்ரொடக்ஷன் சொல்லணுங்கிறது அவசியம் கிடையாது. ஓகே. ஆனால் சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம எப்படி போன தடவை இஷ் பிரஷ இஷ் மியோஷ்ட யுபதஸ் தீமா அப்படின்னு சொல்கிறோம், அதை கூட சொல்லலாம். ஓகே. ஸோ இஷ் மியோஷ்ட யுபதஸ் தீமா ஃப்ரம் ஸ்ப்ராகன் oder ich möchte über das Thema soll man mehr from Sprachen lernen sprechen. ஓகே. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஸ் இஸ் heutzutage sehr wichtig. ஓகே. nowadays இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். viele Sprachen zu sprechen. To speak about to speak more languages. ஓகே. viele Sprachen zu sprechen. நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சோம்ல zu sprechen, இங்க கொண்டு வந்திருக்காங்களா? ஓகே. viele Sprachen zu sprechen. zu போட்டு இன்ஃபினிட்டிவ் போட்டோம். sich mit jemanden zu verständigen in order to understand someone. ஓகே. இந்த சென்டென்ஸ் என்ன பண்ணிடலாம், அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணிடலாம். எப்போ ஃப்ரெஞ்ச் ஸ்ப்ராகனை பற்றி எங்கே டாபிக் எதில் கேட்டாலும் இந்த சென்டென்ஸை நான் சொல்லிடலாம். ஷ்ரைபனில் கேட்டாலும் எக்ஸ்பிரஷனில் கேட்டாலும். சரியா? ஸோ ஃபெர்ஸ்டேண்டிங்கன் ஃபெர்ஸ்டேயன் நம்ம படிச்சிருப்போம். இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபெர்ஸ்டேண்டிங்கன். Ja. Jetzt geht es um meine persönliche Erfahrung. இப்போதான் நான் என்ன பண்ண போறேன், என்னோட பர்சனல் எர்ஃபாருங்க பற்றி பேச போகிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன். அடுத்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொடுத்துட்டேன். அடுத்தது இது மீனிங் எழுதிட்டீங்களா? மீனிங் மட்டும் எழுதிக்கோங்க. அதாவது இந்த கிரீன் கலரில் கொடுத்துருக்கேன்ல, இந்த கிரீன் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்ம ஒரே தான். இதை நம்ம மாற்ற போகிறதே கிடையாது. ஓகே. இந்த இடத்துல நம்ம இஷ்கன் திரை ஸ்ப்ராகன் ஸ்ப்ரெஷன். நீங்கள் என்னென்ன லாங்குவேஜஸ் பேசுவீங்க? தமிழ், இங்கிலீஷ் und Deutsch. ஓகே. அடுத்தது als es Kind war, நான் வந்து குழந்தையா இருக்கும்போது. ஓகே.
அல்சச் கிண்ட்வார் அப்படிங்கிறது என்னது? நான் குழந்தையா இருக்கும்போது கிங் இஸ் zur Sprachschule. இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? அல்சச் கிண்ட்வார் கிங்னா என்னது மேம்? வென்ட்னு அர்த்தம். அதை சொல்ல வேணாம். அல்சச் கிண்ட்வார் spreche in meiner Muttersprache mit meiner Familie. ஓகே, நான் குழந்தையா இருந்தப்ப நான் என்ன பண்ணேன்? என் ஃபேமிலி கூட என்னோட மதர் டங்க்ல மதர் பேசுவேன். லாங்குவேஜ். மதர் டங். ஓகே, எஸ். இது வரைக்கும் ரீட் பண்ணுங்க குயிக்கா. Es ist Es ist heutzutage heutzutage sehr Viele viele Sprachen Zwischen jemandem zu verständigen. Jetzt geht es um eine persönlichen Erfahrungen Ich kann drei sprachlich spricht Spreche ist meine Muttersprache, meine Familie. Mit Jordan Übersetzung in the Indian Pressure. Indian అంటే చాలా షూలో ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம்? நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டோம். அடுத்து பை வூன்ஸ் எங்க இந்தியால எப்படி இருக்கு? ஓகே, அந்த சிச்சுவேஷனை பத்தி சொல்லணும். ஸோ ஈஸியா சொல்லிடலாம். ஓகே, jetzt würde ich gerne über die Situation im Indian sprechen. ஓகேவா? ich glaube இந்தியால என்ன இருப்பாங்க? எல்லாருமே வந்து குரூன்ஷூல இருந்து ஜிம்னாசியம் வரைக்கும் நம்ம என்னதான் லேர்ன் பண்றோம்? இங்கிலீஷ் தான் லேர்ன் பண்றோம். Trotzdem können viele Indianer nicht sehr gut Englisch sprechen. இருந்தாலும் என்ன பண்ண முடியாது? நிறைய நிறைய பேருக்கு இந்தியன்ஸ் இங்கிலீஷ் பேச இங்கிலீஷ் தெரியாது. பேச முடியாது. Ja, ich glaube, das liegt daran, dass wir im Unterricht so viel Grammatik lernen und so wenig sprechen. நாங்க என்ன பண்றோம்? நிறைய கிராமட்டிக் லேர்ன் பண்றோம், ஆனா கொஞ்சம் கம்மியா தான் பேசுறோம். பேசுறோம். அதுதான் அது கூட காரணம். Viele Indianer nur ein Fremdsprachen sprechen. நிறைய இந்தியன்ஸ் இல்ல, அது தேவையில்ல. யா, நான் பண்ணதை எங்கேயோ போட்டேன், அதனால வெப்சைட்ல இருந்து எடுத்தேன். நிறைய மிஸ்டேக் இருக்கு. பார்ப்போம், நாளைக்கு வருது எடுத்துறேன். ஓகே, nun erwähne ich einige Vor- und Nachteile. நான் இப்போ என்ன பண்றேன்? ஒரு சில அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும், அடுத்தது பர்சனல் ஷேர்ஃபாரும், அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? பை ஒன்ஸ் இன் இந்தியன் எப்படி இருக்கு? ஓகே, நம்ம கண்ட்ரியில் எப்படி இருக்கு? அதுக்கப்புறம் சம் ஃபோர்டைல நாக்டைல. ஸோ இப்போ கான்செப்ட் இதுதான். நீங்க என்ன டாபிக் கொடுத்தாலும் இந்த மோட்லயே தான் பேசணும். சரிங்களா? நெக்ஸ்ட், இந்த கிரீன் கலர் ஹெட்டிங்கை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. Es ist ein Vorteil, dass wir andere Kulturen kennenlernen. ஓகே, அடுத்த கல்ச்சரலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன ஆகுது? அது ஒரு அட்வான்டேஜ். இது இங்கிலீஷ்ல பத்தி பேசணும்னா எதனால நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஸ்ப்ராகன் லேர்ன் பண்றோம்? அதை பத்தி ஃபோர்டைல சொல்றேன். ஓகே, ஃபோர்டைலனா என்னது? அட்வான்டேஜ்.
ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபோர்டெல் என்ன? நம்ம அடுத்தவங்களோட கல்ச்சரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். To Zum know the Beispiel culture. ja, zum Beispiel sehe einen Film. இல்ல amerikanischen Film. Ich verstehe, was sie sagen und ich weiß schon, ja, ich verstehe, was sie sagen und ich habe Spaß dabei und verstehe ich, wie die Amerikaner leben. ஓகே, நான் இதில் என்ன பண்ணுறேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அதை வந்து ஒரு நல்ல ஜாலியாகவும் இருக்குது. ஐ கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த அமெரிக்கன்ஸ் ஆர் லிவிங். ஓகே, இஸ் இட் கிளியர்? Yeah, ma'am. Man kann im Ausland studieren. அது மட்டும் இல்லை, நம்ம என்ன பண்ணலாம், ஃபாரினில் படிக்கவும் செய்யலாம். லாங்குவேஜ் ஃபாரின் லாங்குவேஜ் தெரிஞ்சால் அதனால நம்ம என்ன ஃபாரின்லையும் படிக்கலாம். Es ist eine große Hilfe, wenn man die Sprache schon kann, ein unbekanntes Land zu gehen. ஓகே, நம்ம இந்த ஸ்ப்ராகை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தெரியாத கண்ட்ரிக்கு நம்ம போய் அங்கே போய் என்ன பண்ணலாம், வேலையும் பார்க்கலாம். கிளியரா? Yeah. Es ist ein Nachteil. இப்போ Nachteil என்ன நம்மளுக்கு இருக்கு? Das ist so viel Zeit und Geld kostet. ஓகே, நம்மளுக்கு என்ன ஆகுது, நிறைய Amount, டைமும் ஸ்பெண்ட் பண்றோம். expense. எஸ். ஸோ அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறோம், டைமும் ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறது என்னது, டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, நம்ம சில இடத்துல அண்ட் ஆல்சோ அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த அண்ட் ஆல்சோக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா außerdem யூஸ் பண்ணுவோம். ஓகே, außerdem finde ich Sprachenlernen sehr anstrengend und schwierig. அப்புறம் லாங்குவேஜ் லேர்னிங் வந்து எப்படி இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கு, கஷ்டமாகவும் இருக்கு. ஓகே, ja, wenn man in der Schule die Fremdsprache nicht gut gelernt hat, okay, ist das später nicht leicht. ஓகே, இப்போ ஒழுங்கா வந்து லாங்குவேஜை கற்றுக்கல அப்படின்னா பின்னாடி என்ன பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படணும் பேசுறதுக்கு. ஓகே, கடைசி என்ன சொல்கிறேன், ஃபோர்டைல நாக்டைல முடிச்சுட்டு மைனும் சொல்லிடுறேன். ஓகே, மைனும் இஸ் das jedermann mindestens 2 Fremdsprachen sprechen soll. என்னோட மைனுங்க என்ன, நான் வந்து ஃப்ரெம்ஸ்ப்ராகன் கற்றுக்கணும்னு தான்ப்பா சொல்கிறேன். ஓகே, 2 Fremdsprachen வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்மளோட ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஓகேங்களா? கிளியரா? ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும்னு டாபிக் மட்டும் நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ஓகே, ஒரே நிமிஷம் கொஸ்டின் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த பேப்பர்லேயே உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, நீங்கள் எதை பற்றி பேசணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு Hochzeit, großes Fest oder Privatfeier, ohne Autoleben. இங்கே 2 டாபிக் இருக்கு, எடுத்துக்கிறோம். ஓகே, ich brauche ein eigenes Auto ohne Autoleben. ஓகே, எனக்கு வந்து என்ன, ஒரு சொந்தமாக கார் வேணும்னு அவசியமே இல்லை. ஓகே,
வித்தவுட் ஆட்டோவே நான் லீவ் பண்ணுவேன். இதுதான் வந்து உங்களுக்கான டாபிக். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளோட நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு meine persönliche Erfahrung பேசணும். ஓகே, berichten Sie von Ihrer Situation oder einem Erlebnis im Zusammenhang mit dem Thema. இது எல்லாத்துக்கும் இதே தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் என்ன பேச போகிறீங்க? டாபிக் கொடுத்துருப்பான். செகண்ட் ஸ்லைடு வந்து என்னது? persönliche Erfahrung இருக்கும். தேர்ட் ஒன் வந்து die Situation in meinem Heimatland. உங்களோட ஹைமேட்லேண்டில் இருக்க சுச்சுவேஷன். ஓகே, ஓன அவுட்டோ லேபன் அடுத்து. இதுதான் ஓன அவுட்டோ லேபன் தான் நமக்கு டாபிக். ஃபோர்டைல நாக்டைல அப்புறம் உங்களோட மைனும் மைனும். ஓகே, கடைசி என்ன வந்துருச்சு? Danke. Abschluss. Danke. இதில் என்ன ஒன்றுனா, ஒருத்தவங்க இப்போ சுபஸ்ரீ வந்து பேசி முடிக்கிறாங்கன்னா, சுபஸ்ரீ பேசுகிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும். அதே நாங்க தான் கேட்போமா மேம்? இல்ல அங்க இருக்கவங்க கேட்பாங்க? நீங்கள் தான் கேட்பீங்க, அவங்களும் கேட்பாங்க. கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்கணுமாங்க மேம்? இப்போ கண்டிப்பாக 2 கேட்கணும். அதுக்கு பேர் ஒரு வச்சு மார்க் இருக்கு. பண்ணுவாங்களாங்க மேம்? 2 பேர் தான். A2 பொறுத்த இது ஆ. B1 A2 எல்லாமே 2 பேர் தான். ஓகேவா? இத்தனை கொஸ்டின் கேட்கணும் அப்படிலாம் இருக்கா மேம்? 2 கொஸ்டின் கேட்கணும்ப்பா. Nach ihrer Präsentation. Okay. Reagieren Sie auf die Rückmeldung auf Fragen des Gesprächspartners oder Gesprächspartner und das ja. நீங்க என்ன பண்ணணும்? அவங்க கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே. Geben Sie eine Rückmeldung zur Präsentation, wie Ihnen die Präsentation gefallen hat, was für Sie neu oder besonders interessant war. Stellen Sie auch eine Frage zur Präsentation. Okay. இதை முடிச்சோடனே நம்ம வந்து கொஷினாவே அவங்கள்ட்ட கேட்கணும். ஓகே, gibt es eine Frage? Okay, danke für die Aufmerksamkeit. Thank you for understanding, for listening. ஓகே, வேற எதுவும் கொஸ்டின் இருக்கா நம்ம அவங்ககிட்ட கேட்கணும். அதுக்கப்புறம் ப்ரூஃபரும் இவங்களும் கொஸ்டின் கேட்பாங்க. கெஸ்பிரேஷ் பார்ட்னர் நல்ல கொஸ்டினாக 2 கொஸ்டின் கேட்டாங்கன்னா விட்டுருவாங்க, இல்லைன்னா ப்ரூஃபர் கேட்பாங்க. புரியுதா? Yeah, ma'am. இது ஒண்ணுதான் ஸ்பெஷல் இல்லையாங்க மேம்? ஆமாம் ஆமாம். ஆஹா ஆஹா இன்னும் இருக்காங்க. இன்னும் இருக்கா ஆமாம். மேம்? ஒன்று மட்டும் எப்படி கொடுப்பாங்க? இந்த ஒன்றை வச்சு உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்களா? நான் சொன்ன மாதிரி ப்ரெசன்டேஷன் வந்து சைல்ட்ஸ் வை மட்டும்தான். இதில் வந்து நீங்கள் பண்ணுற ப்ரெசன்டேஷனுக்கும் மார்க் இருக்குது, நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கும் மார்க் இருக்குது. சரியா? நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் இன்னொன்று என்ன நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, 2 இதை கொடுத்து நீங்கள் எதனாலும் எடுத்து பேசிக்கலாம். ஓகே, வேலன்ஸ் 5 தேமா. ஸோ எந்த தேமா உங்களுக்கு ஈஸியாக வருமோ அதை பற்றி பேசிக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். நம்ம இந்த A2ல பண்ணோம்ல, 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுவோம்ல, அதே தான் இங்கேயும் வரும். ஓகே, gemeinsam etwas planen. 1 we in common O1 and busmate name இது 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுற A2ல பண்ண மாதிரி தான். ஸோ இது பண்ணிடலாம். பட் இந்த B1 ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண உங்களோட லாங்குவேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதனால தான் நான் இப்போவே கொடுக்குறேன். ஓகே, நார்மலாகவே நீங்கள் இதை பண்ண உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து நிறைய டாபிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்லா வந்துடும். ஓகேவா? கொஞ்சம் நான் இதை கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. நான் மாற்றிட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே, யூ கேன் ப்ரிப்பேர் இட் அண்ட் கம். ஸோ அதுதான் இன்றைக்கி மெயின் ஹோம்ஒர்க். டெய்லி 1 இல்லை 2 நாளைக்கு ஒன்றாவது நம்ம ஒரு டாபிக் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சோன்னா கடைசி நேரத்தில் நம்மளுக்கு வந்து என்ன இருக்காது, கொஞ்சம் ரஷ்அப் பண்ணி போகணுன்ற அவசியம் இருக்காது. அதுக்குள்ளே நீங்கள் நல்லா பேச ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வரும்போது வெறும் லேசன்லேயும் ஹியோரனில் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம படிக்கும்போதே நம்மளுக்கு நிறையா வேர்ட்ஸ் நல்லா நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அதை வச்சுட்டு நம்ம லேசன் படிக்கும்போது அது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? என்னென்னா லேசன் ஹியோரன்னா ரொம்ப நம்ம திணறிட்டு இருக்கீங்க.
ஸோ அது இன்னும் நிறைய அதிலே மாடல் டெஸ்ட் பண்ணிட்டோம்னா எக்ஸாம் ஈஸியாக ஜனவரியிலே கிளியர் பண்ணிட்டு ஓடியாந்துடலாம். இல்லைன்னா அப்புறம் அதுக்கு ஒரு மாதம் எடுத்துட்டு இருக்கோம். மேம் ஆப்போசிட்ல இருக்க பர்சன் யார் வேணாலும் இருப்பாங்கல்ல மேம்? ஆமா, இல்ல நம்ம இன்ஸ்டியூட்ல இருக்கவங்க தான் இருப்பாங்களா? யார் வேணா இருப்பாங்க. யார் வேணா இருப்பாங்க, பிரச்சனை இல்லை. பை சான்ஸ் உங்க எல்லாத்துக்கும் ஒரே இது கிடைச்சதுன்னா அது ஓகே. பட் மேம் அப்போ 2 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது சப்போஸ் அவங்க ஏதாச்சும் மாத்தி சொல்லிட்டாங்கன்னா அப்ப நம்மளுக்கும் மார்க் போயிருமாங்க மேம்? ஒரு நிமிஷம்ப்பா, ஒரு நிமிஷம். என்ன கேட்டீங்க வித்யா? இன்னொரு தடவை கேளுங்க. மேம் இப்போ ஆப்போசிட்ல இருக்கவங்க ஏதாச்சும் நம்ம கேட்கறதுக்கு வேற மாதிரி ஏதாவது பதில் சொல்லிட்டாங்க, இப்போ நம்ம அங்கேயே ஸ்டக் ஆயிட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கும் மார்க் போயிருங்க. உங்களுக்குலாம் மார்க் குறையாது. ஓகே, அதுக்கு தான் ப்ரூஃபர் இருக்காங்க. அந்த எக்ஸாமினர் என்ன பண்ணுவாங்க, இவங்க கேட்குற கொஸ்டின் கரெக்டா இல்லையான்னு அவங்களுக்கும் தெரியும் இல்லையா? அதனால அவங்க செக் பண்ணுவாங்க. அவன் தப்பா பேசினான் அப்படின்னா அவனுக்கு தான் மார்க் போகும், உங்களுக்கு மார்க் போகாது. ஓகே, மேம் அவன் நீங்க இதெல்லாம் தப்பு. கேப்பீங்களாங்க மேம் அந்த மாதிரியே நம்மளுக்கு அவங்களுக்கு பதிலா அவங்க கொஸ்டின் கேட்பாங்களாங்க மேம் இடையில வந்து? அப்படிதான் கேட்பாங்க. அவன் தப்பா கேட்குறான் அப்படின்னா அவங்க லிசன் பண்ணியிருக்காங்களே இவங்க கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஓகே, புரியலனாலும் நீங்க சொல்லலாம், உடனே அவங்க கேட்டுருவாங்க. கண்டிப்பா B1 வரவங்க ரொம்ப மோசமாலாம் வரமாட்டாங்க. ஏன்னா அதுக்கும் நம்ம காசு கட்டி தானே வரும், 18,000 கட்டி வரோன்றனால அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணி தான் வருவாங்க. பட் ஸ்டில் இன் கேஸ் இப்போ கோத்தே இன்ஸ்டிடியூட்லேயே படிக்கிறவங்கலாம் அந்த அளவுக்கு வரமாட்டாங்க, அது இருக்கு. நம்மள மாதிரி வர்றவங்க தான் அப்படி இருப்பாங்க. அங்கே படிக்கிறவங்க எப்படின்னா அந்த 3 months கோர்ஸ் முடிச்சுன்னு அவங்க எக்ஸாம் அட்டன் பண்ணணும், அதனால ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்க மாதிரி வந்தாங்கன்னா தான் கொஞ்சம் கஷ்டம். பட் ஓகேவா தான் இருக்கும். ஓகே, அப்படியே இல்லைனாலும் ப்ரூஃபர் ஹெல்ப் பண்ணுவாங்க. மேம் ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் இவ்வளோ வேர்ட்ஸ் பேசணும் அந்த மாதிரி எதுவும் இருக்கா மேம்? இவ்வளோ பேசணும் டைம் அப்படின்னு? இருக்கேடா, டைம் இருக்கு. டோட்டலா 3 minutes ஃபர்ஸ்ட் டை லைன்ஸுக்கு, இதுக்கும் 3 minutes. 3 minutes பேசணும். நீங்க இந்த Ich spreche über meine persönliche Erfahrung, jetzt spreche ich über die Vorteile, jetzt spreche ich die Nachteile அப்படின்னு இழுக்கும்போதே முடிஞ்சிடும். ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் உடையில 2-3 பாயிண்ட்டை திணிச்சு விட போறீங்க, அவ்வளவுதான். ஓகேவா? அதாங்க மேம் அப்படி பேசி பழகணும் மேம். இழுத்து கண்டிப்பா பழகணும், பேசி பழகணும். அதுக்காக தான் நான் இப்பதான் B1 ஆரம்பிச்சதுலேயே கொடுத்துட்டேன். சரியா? ஆரம்பிச்ச வாரமே கொடுத்துட்டேன். இப்ப இருந்து நீங்க என்ன பண்ணணும், பேசி 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 ப்ராக்டிஸ் பண்ணா வரும். ஓகேவா? இதுல இதுதான் மெயின். நம்மளுக்கு ஸ்பீக்கிங் மட்டும் நல்லா பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நல்லா வந்துடும். யூஸ்வலாக நான் எப்பவுமே வந்து எக்ஸாம்ஸ் போர்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தான் கொடுப்பேன். சரி, நம்ம இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம் இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் உங்களுக்கு முதலே கொடுத்துட்டேன். சரியா? இதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு லாங்குவேஜும் நல்லா வந்துடும். நம்மளாவே ஆட்டோமேட்டிக்காக கிளாஸ்லேயே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம், நல்லா பேச ஆரம்பிச்சிடலாம். போன தடவை மாதிரி ஷைபனும் இருக்கும், அதில் இமெயில்ஸ் இருக்குது. கொஞ்சம் இதை கொஞ்சம் முடிப்போம், அதுக்கப்புறம் அதையும் ஆரம்பிச்சிருவோம். லேசனும் ஹியோரனுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஹியோரன் வேறு வழியே கிடையாது, நம்ம என்ன தான் பண்ணி ஆகணும், நிறைய கேட்டுகிட்டே இருக்கணும். ஸோ இதில் 4 parts இருக்குது. 30க்கு நம்ம எவ்வளோ எடுக்கணும், 18 எடுக்கணும்.
ஹியோரனுக்கு நீங்க ஆடியோஸ் என்ன பண்ணுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. ம் சரி. ஹோம்ஒர்க் என்ன? ஷைவனுக்கு 60 மினிட்ஸ் கொடுக்குறான். போன தடவை 30 மினிட்ஸ் தான், இந்த தடவை 60 மினிட்ஸ். எயிட்டி வேர்ட்ஸ் எடுத்துருவாங்க உங்களுக்கு. இங்க பாருங்க, இதுலயுமே 4 டைல இருக்கு. 4 டைல எழுத சொல்றான். அப்ப இதுல ப்ராக்டிஸ் பண்ணாதாலே இதுலயும் வந்துடும். ம். 3 இருக்கு. எப்பவுமே 2 தான் எழுதுவோம். இதுல பாருங்க 3 இது இருக்கு. ஒன்னொன்னு மாதிரி எழுதணும். இங்க வந்து இன்ஃபார்மல் ஃபார்மல் ரெண்டையும் கேட்குறான். ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மல், தேர்ட் இமெயில் ஃபார்மல். கிளியரா கொடுத்துட்டான், பிடிச்சிட்டான். ஓகே. Zum Thema Diskussionssendung für Sendung Sie Meinung எழுத சொல்றானா? ஓகே, சரி ப்ராக்டிஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்ன? Sie können die Übungen im Seitennummer 23 F machen. இங்க ஒண்ணுமே இல்லை, வேசன் வச்சு கொஸ்டின் மட்டும் மேக் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஏ டு கன்ஸ்ட்ரக்ட் மகன் கொடுத்துட்டான், ஐனோ கொடுத்துட்டான், மைனோ கொடுத்துட்டான். நீங்கள் போனுக்கு என்ன ஆர்டிக்கல், இதுக்கு என்ன ஆர்டிக்கல்னு பார்த்து அதை போடணும். ஓகே. ஸ்ரீசரண், கலை, ராஜேஷ் சத்தமே வர மாட்டேங்குது. ரொம்ப அமைதியான பிள்ளைங்களா நீங்க? நோட் பண்றோம். சரி, பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷம். ஓகே, அப்புறம் உஃப்காபஸ் ஏ பண்ணிடுங்க. நம்ம ஏ பண்ணிட்டோம். ஜெக்ஸ் ஆ பண்ணிடலாம். கிஷ்பிரிஷ் பார்க்கல. ஓகே, we will see this tomorrow. டைம் ஆயிடுச்சு. வேற எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டோமாம்மா? இதெல்லாம் பண்ணிட்டோமா? பேஸ் எல்லாம் ஜான்சிஷ்ல இருக்க எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருக்கோமா? ஜான்சிஷ் நோயின்சைன் எல்லாம் நம்ம அதெல்லாம் ஹவுஸ் ஆஃப் ஐநூன் கான்ஃபிஷ் வரைக்கும் பண்ணிட்டோங்க மேம். பண்ணிட்டீங்களா? ஓகே, அனுப்பிச்சிங்களா? நான் ஏன் கிளாஸ்ல செக் பண்ணல? சென்ட் பண்ணிருக்கோம். மேம் மார்னிங். ஓகே, சரிடா. ஓகே, ஆர்த்தி, எட்வின் நாளைக்கு வந்துடுங்க. சரியா? நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. பண்ணலைனாலும் ஓகே, அடுத்த வாரம் நீங்க பண்ணிக்கலாம். பத்மபிரியாவுக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னீங்களோ? சரி, நாளைக்கு வந்துருவாங்க மேம். சரிடா சரிடா. ஓகே, அப்ப அவங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருமா நாளையோட? அவங்களுக்கு சாட்டர்டே ஒரு எக்ஸாம் இருக்கு மேம், அதோட முடிஞ்சிடும். அவங்களுக்கு சரிப்பா. சரி, பார்ப்போம் எப்படி பண்றாங்க என்னன்னு சொல்லிட்டு. நாளைல இருந்து கண்டினியூஸா எல்லாருமே வந்துருவோம் மேம். அப்படியா? சரி, சந்தோஷம். ஓகேம்மா, we will meet tomorrow then. Choose. Choose வேற எதுவும் இல்ல. ma'am. Yeah. Thank you Okay. ma'am. Thank you. Choose. தேங்க்யூ மேம். Thank you. Thank you. Thank you. Thank you. பிளந்தாம்மா.